என்கின்ற 21 வயது மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுவனை யுதுரா ட்ரஸ்ட் என்கிற நிறுவனத்திலே 3.5 மாதங்களுக்கு முன்னால் அவருடைய தந்தையார் படிப்புக்காகவும் பாதுகாப்புக்காகவும் பராமரிப்புக்காகவும் கொண்டு வந்து விட்டிருக்கிறார். மாதம் 40,000 ரூபாய் அதற்கான கட்டணத் தொகையை செலுத்தி கொண்டிருந்திருக்கிறார் இருக்கிறார். இப்போது அவர் திடீரென்று காணவில்லை என்று சொன்னபோது அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்களே இவர்களோடு சேர்ந்து தேடுவதைப் போல ஒரு வார காலமாக தேடிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். இப்போது இப்படிப்பட்ட ஒரு சோகமான விளைவு நடந்திருக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகு நம்முடைய சூலூர் எம்எல்ஏ கந்தசாமி அவர்களுக்கு நெருங்கிய உறவினர் அவர் என்னிடத்திலே தகவல் சொன்னார். நானும் இப்போது காவல்துறை ஏஎஸ்பி அவர்களையும் ஆய்வாளர்களையும் சந்தித்து கேட்டிருக்கிறோம். சரியாக குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உரிய முறையில் விசாரித்து குற்றத்திற்கேற்ற சரியான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். குற்றவாளிகளை நெருங்கி கொண்டிருப்பதாக காவல்துறை ஏஎஸ்பி அவர்களும் இன்ஸ்பெக்டர் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக குற்றவாளி அவர்களை இன்றைக்கு மாலைக்குள் கைது செய்ய வேண்டும். அவர்கள் யாராக இருந்தாலும் குற்றவாளிகளுக்குரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும். சம்பவத்தை பற்றி சரியான விசாரணை கொண்டு சென்று பாரபட்சம் இல்லாமல் நீதி வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இல்லை, பையன் உயிரோடு இருக்கிறதா தெரியல. சரி சரி. ஸ்டேஷன்லேயே அவர் ஃபோன் இருக்கா? இவர் எஸ்ஐ ஸ்டேஷனில் இருக்கு. அவருக்கு பிடிச்சவர் எஸ்ஐக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அப்படிங்க. சரி, விஜயகுமார் இவர் பேர் நான் ஃபோன் பண்ணியிருக்கோங்களா? எனக்கு நீங்கள் ரெண்டா ஒன்றா இருப்பீங்கன்னு அப்பயே கூட சொல்லிட்டேன். நீங்கள் வந்து நான் பொள்ளாச்சி வர்றேன் இல்லை வர்றேன் உங்களுக்கு